நீங்க கொடுக்கிற காசு வேணா, என் புள்ள உயிரோட வந்தா போதும்னு பெற்றோர்கள் கதரும் காட்சி தான் இது. என் புள்ள படிச்சு பெரிய ஆளாயிடாதான்னு பல கனவோட பள்ளியில சேர்த்த பெற்றோர்களுக்கு இறந்த நிலையில தன்னுடைய குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரியான நிகழ்வு தான் சிவகங்கை மாவட்டத்துல நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில அரசு பள்ளி ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளியில 9ஆம் வகுப்பு பயின்று வந்த சக்தி சோமையா என்னும் மாணவன் அந்த பள்ளியில ஏற்பட்ட மின்கசிவு காரணமா மின்சாரம் தாக்கி அந்த சிறுவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காரு. இந்த தகவல் அறிந்த பெற்றோர்களும் குடும்பத்தினரும் கதரும் காட்சி தான் இது. இந்த சிறுவன் இறந்ததுக்கு நிவாரண தொகையா அரசு சார்பா 5 லட்சமும், அமைச்சர் பெரிய கருப்பன் 2 லட்சமும், எம்எல்ஏ ராமசாமி 2 லட்சமும், மொத்தம் 9 லட்சம் நிவாரணமா அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பெற்றோர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க நிவாரண தொகை யாருக்கு வேணும், என் பிள்ளையோட உயிர் போயிடுச்சே அதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நிகழ்வுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ முதல்ல குழந்தைகளோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கப்புறமேட்டா மத்தத பாத்துக்கலாம். இதே மாதிரியான உயிரிழப்புகள் மீண்டும் நடக்காத இருக்க எந்த மாதிரியான திட்டத்தை செயல்படுத்தினா சரியா இருக்கும் என்ற உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.